சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு இதை சும்மா பண்ண வேண்டாம். என் பேர்ல திருவள்ளூர் பக்கத்துல ஒரு அரை கிரவுண்ட் இடம் இருக்கு. இன்னைக்கு ரேட்ல அந்த இடம் எப்படியும் ஒரு 30-40 லட்சம் வரைக்கும் போகும். அத நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன். அத நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல வித்துட்டாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு நீங்க இந்த உதவியை பண்ணிட்டா மட்டும் போதும். ஐயோ, நீங்க வேற என்ன பார்த்தாலே அந்த பார்வதி பேயாட்டம் ஆடுறா. அவகிட்ட நான் போனேன்னா அவ்வளவுதான், கண்ணாலே எரிச்சிருவா. அவளை கூட விடுங்க, இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு மலருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, நீங்க குடுக்கிற அரை கிரவுண்ட் இடத்துல 6 அடி குழி தோண்டி அதுலயே புதைச்சிருவா. ஆளை விடுங்க, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. சம்பந்திமா, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவங்கிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். இருங்க. டேய் வாடா வாடா. என்னம்மா நீ? வாடா, சொல்றத கேளுடா. ஏண்டா, அந்த பொம்பளை தான் இவ்வளவு தூரம் சொல்லுதுல, அப்படியே முடியாதுங்கிற நீ? மா, அவங்க அந்த பார்வதி கதையை முடிக்கணும்னு சொல்லி என் கதையை முடிக்க பாக்குறாங்கம்மா. நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. இது என்ன சாதாரண விஷயமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பார்வதியை நெருங்கி போனாலே அக்காளும் தங்கச்சும் பத்திரகாளி மாதிரி ஆடுவாளுங்க. இப்ப அவங்க சொன்னதை நான் பண்ணா அவ்வளவுதான், ஒரேடியே காலி. பயந்து சாகாதரா நீ. இவ்வளவு நாளா அந்த மலரும் பார்வதியும் உன்னையும் என்னையும் எவ்வளவு அவமானப்படுத்திருப்பாளுங்க. ஏன், எத்தனையோ தடவை பல பேர் முன்னாடி நம்மள அடிச்சு அவமானப்படுத்திருக்காளுகடா. வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காளுங்க. அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சுல? நம்மள அவமானப்படுத்தினவங்களோட மானத்தை வாங்க வேண்டாம் நம்ம. அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அசிங்கப்படுத்தினால அந்த பார்வதி, அவளை நீ அசிங்கப்படுத்த வேண்டாம்.